எபிசோட் 36. சித்துவை கண்டுபிடித்த சிவன்யா. மினியின் அப்பா சிவன்யா கேட்ட கிட்டாரின் உரிமையாளரின் பெயரைச் சொல்ல அதை கேட்ட அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அங்கிள், நீங்க இப்போ என்ன பேர் சொன்னீங்க? ஆமாம்மா, துருவ் தான். ரிப்பேருக்கு கொடுத்து ரொம்ப நாளாச்சு, இன்னும் வாங்க வரல. உனக்கு தெரிஞ்ச பையனா? ஆமா அங்கிள், எனக்கு அவரை தெரியும். சாதாரணமாக சொன்னாலும் உள்ளுக்குள் பெரும் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து கொண்டிருந்தாள். வேகமாக சாப்பிட்டு முடித்துவிட்டு தன் அறையுள் புகுந்து கொண்டாள் சிவன்யா. போகும் அவளையே சந்தேகமாக பார்த்தாள் மினி. என்னாச்சு இவளுக்கு? ஏன் இப்படி நடந்துக்கிறா? அறைக்குள் நுழைந்தவள் கட்டிலில் சரிந்தாள். துருவ், நீங்க தான் சித்துவா? என்னால நம்பவே முடியல. அதனால தான் எனக்கு ஆரம்பத்துல இருந்து உங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்துச்சா? உண்மையை சொன்னா இந்த அபியோட கேங்க்ல எனக்கு உங்களை தவிர வேற யாரையுமே பெருசா பிடிக்காது. டெஸ்டினி தான் இது எல்லாத்தையும் முடிவு பண்ணுதுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு நான் உங்ககிட்ட வந்து பேசுவேன். ஆனா அது வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாது. எப்ப விடியும்னு இருக்கு. அவள் மனதிற்குள் நினைத்து கொண்டு தூங்க காலையில் சீக்கிரமாகவே எழுந்து விட்டாள். அவள் பரபரப்பாக காலேஜுக்கு கிளம்புவதை பார்த்த மினிக்கு கூட ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் வெளியே எதுவும் பெரிதாக கேட்டுக்கொள்ளவில்லை. இருவரும் ஒன்றாக கிளம்பி காலேஜுக்கு செல்ல சிவன்யாவின் கண்கள் அவன் ஒருவனைத்தான் தேடியது. அவள் நேராக அபியின் ஹாலுக்குத்தான் சென்றாள். அங்கு அவளுக்கு ஏற்றவாறு துரு மட்டும் தனியாக இருக்க நல்ல வாய்ப்பு என்று எண்ணிக்கொண்டாள். துரு, நீங்க காலையிலேயே சீக்கிரமா வந்துட்டீங்க போல. அவள் என்னதான் தைரியமாக பேசினாலும் அவள் மனதில் ஒரு தயக்கம் எட்டி பார்த்தது. சும்மாதான் சிவன்யா. என்ன முகத்துல ஒரே பிரகாசம் தெரியுது? ஆமா, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கணுமே. என்ன விஷயம்? கேளுங்க. இதோ இந்த சிம்பலை பத்தி உங்களுக்கு தெரியுமா? தன் மொபைலில் இருந்த அந்த டிபியை காட்ட தெரியும் என்பது போல் தலையாட்டினான். அப்போ இந்த ஐடி உங்களுதா? நீங்க தான் சித்துவா? ஆமா, ஆனா இது இது எப்படி உனக்கு தெரியும்? தெரியும். நீங்க இவ்வளவு நாளா ஒரு பொண்ணுகிட்ட பேசிட்டு இருந்தீங்கல்ல? சிக்கு, அது நீதானா சிவன்யா? என்னால நம்பவே முடியல. அவன் ஆச்சரியத்துடன் அவளிடம் கேட்க அவளும் ஆம் என்று தலையசைத்தாள். இவள்தான் அவள் என்று தெரிந்து கொண்டவனுக்கும் அத்தனை சந்தோஷம். அவன் அடுத்த வார்த்தை பேச வருவதற்கு முன் தாவி அவனை அணைத்துக் கொண்டாள் சிவன்யா. அதில் ஒரு கணம் உறைந்து போனான் துரு. அவளின் அணைப்பில் திண்டாடி போனான் என்று கூட சொல்லலாம். அவளுக்கும் அவனை பிடிக்குமே. தன்னை அணைத்திருப்பவளை அணைக்கலாமா வேண்டாமா என்று அவன் கைகள் தவித்தது. நான் உங்களை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? ஆனா நீதான் மும்பையில் எங்க இருக்கேன்னு நான் கேட்டதுக்கு பதில் சொல்லவே இல்லையே. அதுக்கு சாரி. அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. அப்ப நான் யாருக்கிட்டையும் பேசுற நிலைமையில இல்ல. அதனால தான் சாரி சித்து. பரவாயில்ல விடு. ஆமா, நான் தான் எப்படி கண்டுபிடிச்சேன்? அவளும் அனைத்தையும் அவனிடம் கூறினாள். இந்த அபி மட்டும் நேத்து வரலனா உங்ககிட்ட நான் இத பத்தி நேத்தே கேட்டிருப்பேன். அவள் அபியை பற்றி பேசவும் அவன் முகம் மாறியது. சிவன்யாவை அதுவரை அணைக்கலாமா இல்லை வேண்டாமா என்று யோசித்த அவனின் கரம் அந்நேரம் அவளை அணைத்து கொண்டது. நீ கவலைப்படாத, உனக்கும் எனக்கும் இடையில இனி யார் வரவும் நான் விட மாட்டேன். அவள் சொல்லிய நேரத்தில் அபியும் மற்ற நண்பர்களும் அங்கு வர சிவன்யா சற்று தள்ளி நின்று கொண்டாள். இருவரும் இங்கு இருப்பதை பார்த்த அபிக்கு சற்று சந்தேகம் வந்தது. இருப்பினும் எதுவும் பெரிதாக கேட்டுக்கொள்ளவில்லை. எப்பொழுதும் போல் சிவன்யா அபி கொடுத்த வேலைகள் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்க துரு சிவன்யாவிற்கு கூடுதல் அக்கறை காட்டுவதை மற்ற நண்பர்கள் பார்த்து கொண்டு இருந்தார்கள். அதிலும் அபிக்குத்தான் துருவும் சிவன்யாவும் நெருக்கமாக பேசுவதைக் கண்டு உள்ளுக்குள் கோபம் பற்றி எரிந்தது. ஏதாவது அவர்களை செய்தே ஆக வேண்டுமென்று அவனுக்குள் எண்ணம் எழுந்தது. எல்லா வேலையும் முடிஞ்சதா மேடம்? கஷ்டப்படாத, சும்மா சிம்பிளா செஞ்சா போதும், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் என்று அக்கறையாக கூறிய துரு சிவன்யாவிற்கு உதவி செய்ய ஆரம்பித்தான். இருவரும் சேர்ந்துதான் ஒரு சில விஷயங்களை செய்தார்கள். அப்படி இருவரும் பேசிக்கொள்வதை அபியால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. கோபம் தலைக்கேற அபி சிவன்யாவை அழைத்தான். சொல்லு. என்ன சும்மா பேசி அரட்டடிச்சிட்டு இருக்க? இதுக்கு தான் நீங்க வந்தியா? கொடுக்குற வேலையை ஒழுங்கா செஞ்சா போதும். அது எல்லாத்தையும் நான் ஒழுங்கா தான் பார்த்துட்டு இருக்கேன். நீ வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோ. பரவாயில்ல, இந்த சாங்ல இருக்கிற லிரிக்ஸை 50 டைம்ஸ் எழுதிட்டு வா. அதெல்லாம் என்னால முடியாது.
உன்னால் முடியுமா முடியாதான்னு நான் கேட்கல. போய் எழுதுன்னு சொன்னேன், அவ்வளோதான். அப்படி இல்லைன்னா சொல்லிக்கொண்டே சிவன்யாவின் கையை இறுக்கமாக பற்றிய அபி அவளை எரிமலையாக முறைக்க சிவன்யாவுக்கும் வேறு வழி இல்லை. அவன் கொடுத்த டாஸ்கை செய்ய ஆரம்பித்தாள். மறுநாள் கல்லூரியில் காலையில் சிவன்யா கிளாஸ் ரூமுக்கு வருவதற்கு முன்னரே அவளை இடைமறித்தான் துரு. பின் அவளை எங்கோ கல்லூரியை விட்டு வெளியே அழைத்து சென்றான். அவர்கள் இப்படி ஒன்றாக கிளம்பி செல்வதை அபியும் பார்த்தான். அதை பார்த்தவனுக்கு உள்ளுக்குள் எரிமலையே வெடிக்க தயாரானது. துரு, இப்ப எங்க கூட்டிட்டு போற? உனக்கு இன்னைக்கு பிராக்டிஸ் இல்லையா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இன்னைக்கு எனக்கு பெருசாக எந்த ப்ராக்டிஸும் இல்லை. அதனால தான் உன்னை வெளியே அவுட்டிங் கூட்டிகிட்டு போகலான்னு கூட்டிகிட்டு வந்தேன். அதை சொல்லிட்டு கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. இப்போ அந்த அபி என்னை தேடுனா நான் என்ன பண்றது? ஏற்கனவே அவன் என் மேல செம்ம காண்டில் இருக்கான். அது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். ஜஸ்ட் என்ஜாய் த மூமெண்ட். சிரித்த துரு அவளை அழைத்து கொண்டு சென்றான். அடிக்கடி சந்தித்து கொண்ட இருவரும் ஒன்றாக பல இடங்களுக்கு சென்றார்கள். துரு பெரிதாக அவனின் நண்பர்களை இப்பொழுதெல்லாம் கண்டு கொள்ளவே இல்லை. இதை மற்றவர்களும் கவனித்துக் கொண்டுதான் இருந்தார்கள். சிவன்யாவும் துருதான் சித்து என்று தெரிந்தவுடன் அவனுடன் மேலும் நெருங்கியே பழகினாள். துரு சிவன்யாவை அழைத்து கொண்டு அவன் மட்டும் எப்பொழுதும் வரும் காஃபி ஷாப்பிற்கு அழைத்து வந்தான். அது பெயருக்குத்தான் காஃபி ஷாப். ஆனால் இன்டீரியர் டிசைன் அனைத்தும் ஒரு அமைதியான இயற்கை சூழலால் உருவாக்கப்பட்டிருந்தது. உண்மையில் சிவன்யாவிற்கு அந்த இடம் பிடித்திருந்தது. சிட்டிக்கு நடுவில் இப்படிப்பட்ட அழகிய காஃபி ஷாப்பா என்று அவள் வியந்து பார்த்தாள். என்ன அப்படி பார்க்குற? உண்மையிலேயே இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு. அதனால தான் உன்னை நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். இந்த இடத்துக்கு நான் எப்பவும் தனியாக தான் வருவேன். இந்த இடத்த நீயும் பார்க்கணும்னு நினச்சேன். அதனால தான். இருவரும் காஃபியை ஆர்டர் செய்துவிட்டு அமர்ந்திருந்தார்கள். துரு சிவன்யாவிடம், நான் உன்கிட்ட கேட்குறோன்னு நினச்சேன், அம்மாவுக்கு என்னாச்சு? அவனுடைய இந்த கேள்வியில் அவளின் முகம் மாறியது. சரி, ஓகே, நீ சொல்ல விரும்பலன்னா விடு. அம்மாவுக்கு ஒரு ஆக்சிடென்ட். அதுவும் என்னாலதான். நான் அன்னைக்கு அவங்க சொன்னதை கேட்டிருக்கணும். வாடிய குரலில் அவள் சொல்ல அவளின் கரத்தை ஆதரவாக பற்றினான் துரு. அவள் கண்ணிலிருந்து கண்ணீர் வழிந்து அவனின் கரத்தில் விழுந்தது. சிவன்யா, இங்க பாரு, அழாத. இல்ல, என்னாலதான் அம்மாவுக்கு இப்படி ஒரு நிலைமை. ஆனா நான் எதையும் வேணும்னு பண்ணல சிது. சொன்னவள் அதை நினைத்து தேம்பி தேம்பி அழுக ஆரம்பித்தாள். சுற்றியிருந்த அனைவரும் அவளை பார்க்க ஆரம்பித்தார்கள். இதை கவனித்த துரு அவளின் அருகில் நகர்ந்து அமர்ந்தான். அவளை தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டு அவளுக்கு ஆறுதலும் கூறினான். நீ கவலைப்படாத சிவன்யா, அதான் நான் உன் கூட இருக்கேன்ல. அப்புறம் இப்படி எப்பவுமே அழாத. அப்பொழுதும் அவள் தேம்பிக் கொண்டு இருந்தாள். நீ அழறது நிறுத்தலைன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாரும் நான் தான் உன்னை ஏதோ ஒரு வகையில ஏமாத்திட்டு உன்னை அழ வச்சுட்டேன்னு நினைப்பாங்க. அவன் அப்படி சொல்லவும் ஒரு கணம் தன் கண்களிலிருந்து கண்ணீரை துடைத்தவள் துருவை குழப்பத்துடன் பார்த்தாள். பின் சுற்றி இருந்தவர்களை பார்க்க அனைவரும் சந்தேக கண்ணுடன் இவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். அதன் பிறகே சிவன்யாவின் அழுகை குறைந்தது. இருவரும் அன்று முழுவதும் வெளியே சுற்றினார்கள். கல்லூரி முடிவதற்குள் சிவன்யாவை காலேஜிற்கு அழைத்து வந்து டிராப் செய்தான் துரு. இதை மினியும் கவனித்தாள். ஏ சிவன்யா, எங்க போயிட்டு வர? அதெல்லாம் உனக்கு நான் அப்புறம் சொல்றேன். சரி வா, கிளம்பலாம். சிவன்யா சந்தோஷத்துடன் கூறினாள். இதை அபி கவனித்துக் கொண்டுதான் இருந்தான். ஆனால் இதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அன்று இரவு அபியின் கெஸ்ட் ஹவுஸில் அபி நீச்சல் குளத்தில் ஆவேசமாக நீந்திக் கொண்டு இருந்தான். அவன் எண்ணம் முழுவதும் இன்று அவன் பார்த்த காட்சிகளில்தான் நிலைத்திருந்தது. அவன் கோபத்தை நீச்சலின் வேகத்தில் காட்டினான். இருப்பினும் கோபம் குறைந்தபாடு இல்லை. பின் தன் அறைக்கு வந்தவன் குட்டி போட்ட பூனையைப் போல அங்கும் இங்குமென்று நடந்து கொண்டிருந்தான். அப்பொழுது அவன் கண்ணில் அன்று அந்த கார் டேஷ்போர்டிலிருந்து எடுக்கப்பட்ட பென்டிரைவ் பட்டது. சிறிது நேரம் அதையே பார்த்தவன் என்ன தோன்றியதோ அதை தன் கையில் எடுத்தான். You have to pay for it, Shiva. அபி எடுத்த இந்த முடிவால் இனி விளையப்போகும் விளைவுகள் என்ன தெரிந்து கொள்ள என்னோடு காத்திருங்கள். இது டாக்ஸிக் லவர்.